விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகளுக்கோ இழப்பதற்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரிந்து கொண்டு செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்வார்கள் நம்புறீங்க, கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்போம். டிமாண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா டிமாண்ட் பண்ணுவோம். வலியுறுத்துவீங்களா? வலியுறுத்தும், டிமாண்ட் பண்ணுவோம். எப்பவுமே எங்களுடைய எண்ணம் என்பது நாங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு 4 சீட்டு போதும் 2 சீட்டு போதும் என்பதில்லை. எங்களுடைய கட்சியை ஆரம்பித்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை அட்டைன் பண்ணணும்னா அதிகாரம் வேணும். கட்சி எந்த அளவிற்கு நம்பிக்கையை மக்களிடத்தில் பெற்றிருக்கிறது என்பது எங்களை கேட்டாலும் திமுகவுக்கு நல்லா தெரியும். திமுக நன்றி விசுவாசம் இல்லைன்னு சொல்றேன் நானு. சரி, நன்றி விசுவாசம் இல்லைன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. நாளைக்கு அதிகார பிரச்சனையா பிழையா? பிரச்சனையும் பிழையாவும் மாறும். அது ஏன்னா அதிகாரத்தை இழந்தாங்கன்னா அவங்களுக்கு தானே ஆபத்து. விசிக வெளியே போயிட்டா திமுக தோத்துருமா? விசிக வெளியில போயிட்டா ஆமா, கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். இல்ல, விசிக என்பது ஒரு மைய புள்ளியா இருக்குது. இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள எங்களுக்குள்ள சிறிய நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. குறிப்பா தலித் சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த இஷ்யூகளுக்கெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் தலைமை நிலை செயலாளர் திரு பாலசிங்கம் அவர்கள். அண்ணா வணக்கம். திருமாவர்களுடைய அன்றாட பேச்சுகளும் விசிகாவுடைய செயல்பாடுகள் தான் அன்னைக்கு என்ன அரசியல் அப்படின்ட்டு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கு. குறிப்பாக இந்த கூட்டணி என்னதான் கூட்டணியில் உறுதி 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 சொல்லிட்டு இருந்தாலுமே கூட நேற்றைக்கு கூட ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு, அதிமுக போகிறதுக்கு நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது, ஆனால் அங்கே பாஜக இருக்குன்னு சொல்றாரு. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே இதை சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ என்ன ஏற்பட்டிருக்கு? விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து ஒரு வலுவான கூட்டணியில், ஒரு கொள்கை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கொள்கை கூட்டணியும் விடுதலை சிறுத்தையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற போதே பல முறை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கான பதிலை சொன்ன பிறகும் கூட தொடர்ந்து ஊடகங்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். அப்படி கேள்வி எழுப்புகிற போது எங்களுக்கு பிஜேபியோடும் பாமகவோடும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், அந்த கட்சிகள் சேர்க்கக்கூடிய கட்சி இடம்பெறுகிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம், அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. சரி, அப்படின்னா அதிமுகவோட சேருவீர்களா என்று கேள்வி வருகிறது. அதிமுகவோடும் கூட்டணி சேரலாம், ஆனால் அவர்கள் பாஜகவோடு இருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை பாஜகவோட அதிமுக இல்லை அப்படின்னா இப்போ திமுக விசிக வெளியேறி அதிமுக கூட போயிடலாம் 26ல், இன்கேஸ் வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது தொடர்ந்து நாங்கள் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக இங்கே ஒரு திராவிட கட்சியாக வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஏன் அதற்காக நாங்கள் சொல்றோம்னா, பிஜேபி 2வது இடத்திற்கு வருவதற்காக முயற்சி எடுக்கிறது. இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை பிஜேபிக்கான டார்கெட், அவங்களுடைய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2வது இடத்தை அடையணும். அப்போ 2வது இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு 2ஆம் இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு திராவிட கட்சியா இங்கே அது பலவீனப்படுவது என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியானதல்ல. சனாதன சக்திகள் தமிழ்நாட்டிற்கு உள்ளே வருவதற்கு அது வழி திறந்து விடக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வலிமையா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா வலிமையா இருந்தால் தான் நமக்கு திமுக எதனா பிரச்சனைனா அங்கே போய் சேர முடியும். அப்படி கணக்காது? அப்படி இல்லை. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் அப்படி ஒரு சூழல் அமைந்தால் சரி. நாங்கள் இன்னும் கூட அதிமுகவை முழுமையாக நம்பலை. ஏன்னா அவங்க பிஜேபி பிடியில, பிஜேபி RSS ஓட பிடியில தொடர்ச்சியாக அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒருவேளை சுதாகரித்து கொண்டு இனிமேலாவது பிஜேபியோட பிடியில் இல்லாமல் வெளியில அதை ஒரு சஸ்டைன் பண்ணோம். இப்போ ஒரு தேர்தலில் முதல்ல 2021 அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாங்க. அப்போ மீண்டும் வெளியில தனியா இருந்தாங்க 2024. இப்போ அதையே அப்படியே தொடர்ந்து இருந்தா கூட அதை பற்றியான ஒரு யோசனை வரும். ஆனா நாங்கள் எப்படி யோசித்தோமோ அப்படிதான் இப்ப நடந்தது. சரி, இப்போ அதை விட்டுலாம். நம்ம திமுக கூட்டணியில் விசிக நல்ல சௌகரியமா இருக்கீங்களா? விசிக நாங்கள் உருவாக்கிய கூட்டணி. நாங்கள் திமுக கூட்டணியில வலுவாதான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. சௌகரியமா இருக்கீங்களா? சௌகரியமா என்பது எப்படி? நல்ல ஒரு கூட்டணி நம்ம கேட்கறது ரொம்ப எல்லாம் சுமூகமா போகுது. ஒரு கூட்டணி கட்சியை திமுக நல்ல ஒரு தர்மத்தோடு தான் நடத்துறாங்க, ஒரு சுயமரியாதையோட தான் வச்சிருக்காங்க, நம்ம கேட்கறதெல்லாம் உடனே பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கான்னு கேட்குறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி வளர வேண்டும், தங்களுடைய கட்சி மேலும் பெருக வேண்டும், வலிமையாக இருக்கணும்னு தான் நினைப்போம். அப்படி விடுதலை சிறுத்தைகளும் எங்களுடைய பார்வையில் நாங்கள் அதிகாரத்துக்கு வரணும், நாங்கள் வலிமை பெறணும் நாங்கள் நினைக்கிறது
சரியானது. அதே போல திமுகவை தலைமை தாங்கக்கூடிய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா கூடுமான வரையில் குறைந்த எண்ணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு தலைமை தாங்கக்கூடிய கட்சி பொதுவாக ஷேரிங்கே போல நான் ஒரு கூட்டணி கட்சியா விசிக உட்பட மற்ற எல்லா கட்சியிலுமே திமுக வந்து ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுத்தா நடந்ததான்னு கேட்குறேன். நான் என்னோட கேள்வி அதுதான். நான் சீட்டுக்குள்ள போல. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள எங்களுக்குள்ள சிறிய நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. குறிப்பாக வந்து தலித் சம்மந்தமான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த இஷ்யூகளுக்கெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது. அந்த அரசோட எங்களுக்கு முரண் இருக்குது, வலி இருக்குது. ஆனாலும் கூட இங்கே சனாதன சக்திகள் நுழையக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காகவும் ஒரு கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவும் நாங்கள் உருவாக்கிய கூட்டணி என்பதாலும் நாங்கள் வந்து திமுகவோட வந்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு என்பதை காட்டு நாங்கள் தான் வந்து அந்த கூட்டணியை அனுசரிச்சுட்டு போறீங்களோ? அனுசரிச்சுட்டு போறது என்பதை விட அந்த கூட்டணியை லாகவமாக இழுத்து செல்லக்கூடிய மிக பெரிய ஒரு பொறுப்புல விசிக இருக்குது. திமுக அவ்வளவு பெரிய சுமையை திமுகவை காட்டிலும் அதுதான் கேக்குறேன். அதுதான் நாட்டின் நலன் கருதி நாட்டின் நலன் கருதி மக்கள் நலன் கருதி குறிப்பாக தமிழக மக்களின் நலன் கருதி தமிழக மாநில உரிமைகளின் நலன் கருதி நாங்க அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியா முழுவதும் கபலகரம் செய்திருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளும் கேரளாக்குள்ளும் அடி எடுத்து வைத்து அங்க கால் பரப்பணும்னு வேர் விடணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுத்து கொண்டிருக்கிற ஒரு பேர் அமைப்பாகத்தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. ஆகவேதான் இந்த பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு இருப்பதை காட்டிலும் விசிகாவுக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இப்போ விசிக வந்து திமுக கூட்டணியில் அனுசரிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் பாஜக உள்ள வரக்கூடாது. நான் இப்படி புரிஞ்சுக்குவா சிம்பிளா? பாஜக இன்னும் உள்ள வரலன்றதை நீங்க நம்புறீங்களா? அதை பாஜக வரக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு நாங்க நான் அதை ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் வரலன்றதை விசிக நம்புதா? கடந்த தேர்தல்கள்ல இருந்து கணக்கெடுத்து பாக்குற போது 4 எம்எல்ஏ நீங்களும் 4 எம்எல்ஏ எம்எல்ஏ இல்ல, அதாவது தனிப்பட்ட முறையில அவருடைய ஓட்டு சதவீதம் பாருங்க. ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு ஓட்டு சதவீதம் அதுதான் சொல்ல வரேன். அவங்க எந்த கட்சியோட கூட்டணியில இருந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். இல்ல எம்பி எலெக்ஷன்ல பாஜக அதிமுக இல்ல. யாரோட இருந்தாங்க? பாஜக அதிமுக இல்ல. ஆனா யாரோட இருந்தாங்க? பாமகவோட இருந்தாங்கல்ல. தனியா வாங்கலாம். அவங்க பாமக மிஞ்சி போனா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 5-6%, 5 மாவட்டத்துல ரூல் பண்ற ஒரு கட்சி 5-5% இருக்கும். அவர்களோட பிஜேபி பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர், நாகர்கோயில் போன்ற இந்த பகுதிகளில் அவர்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருப்பது என்பது உண்மைதான், அதை மறுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த வந்திருக்கக்கூடிய எல்லா வாக்குகளும் பிஜேபிக்காக வந்த, தமிழ்நாடு முழுவதும் வந்த வாக்குகள் எல்லாம் பிஜேபிக்காக வந்த வாக்குகள் அல்ல. ஆகவே ஒருவேளை தனித்து இருந்து அவங்க 10% மேல வாக்குகள் வாங்கியிருந்தா அவங்க வந்து செல்வாக்கு பெற்றிருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் கடந்த எம்பி தேர்தல் என்பது மோடிக்கான தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல். அந்த வகையில விட ஒரு சிலர் வந்து அவங்களுக்காக ஓட்டு போட்டுக்கலாம். அது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அல்லது திராவிட எதிர்ப்பு ஓட்டுகள் அவங்களுக்கு விழுந்திருக்கலாம். அவ்வளவுதான். நீங்களே சுருக்கிறீங்களோ திமுக திராவிடலாம் ஒண்ணுதான், அதிமுக லிஸ்ட்லயே கொண்டு வர மாட்டீங்களா திராவிட லிஸ்ட்ல? இல்லையே, அதிமுகவும் திராவிட கட்சியை தான் நாங்க பாக்குறோம். இந்த அதாவது இன்னைக்கு வந்து அவங்க வந்து மெல்ல மெல்ல டைலூட் ஆகி அந்த கொள்கையிலிருந்து மெல்ல மெல்ல டைலூட் ஆகி போயிட்டு இருந்தாலும் கூட அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அல்லது அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பும் அது வளர்த்து அது வலுவா இருக்கணும்னு நினைக்கிற பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. எம்முடைய தலைவர் திரு சண்முகம் வந்து சொல்றாரு, கம்மியான சீட்லாம் வாங்கவே மாட்டோம், திமுக நீங்க விட்டு கொடுங்க, நீங்க ஏன் குறைச்சிக்கிட்டு தான் பேசணும், விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதிகமான சீட் கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு. ஆனா அதே கேள்வி டாக்டர் திருமாவட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சீட்டு குறைவு நிறைவுன்றதுக்காகலாம் கூட்டணியை உடச்சிக்க முடியாது சொல்றாரு. அப்ப என்னன்னா குறைச்சு கொடுத்தா கூட அமைதியாக வாங்கிப்பாரு. அதாவது சீட் ஷேரிங் அப்படின்றது அது பேச்சுவார்த்தை, கூட்டணிக்குள்ள வந்து ஒரு தொகுதி பேச்சுவார்த்தை என்பது அது அந்த டைம் வரும்போது தான் பேசணும். அது வெளியில டைம் வரல. இல்ல அதாவது அது வெளியில அதிமுக பாஜக கூட்டணி உடன்பாடு சேர்ந்துட்டாங்க, கூட்டணியே சேர்ந்தாச்சு, இன்னமும் நமக்கு டைம் வரல பேசுறதுன்னா எப்பதான் வரும்? அது அங்க அந்த டேபிள்ல தானே போய் பேசணும். இவர் இந்த வெளியில சொல்றது ஏற்புடையது. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லணும், இல்லைங்க நாங்க அதிகமான சீட் குறைஞ்சு கொடுத்தா வாங்க மாட்டோம், குறைஞ்சு அது வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுதான் சொல்றாருல்ல சண்முகம் சொல்றாரு, அது அவங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு சிபிஎம்
இந்தியா முழுக்க இருந்தாலுமே தமிழ்நாட்டில் அவருடைய நிலை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம உங்களுக்கு குறைச்சி பேச வேணாம். விசிகாவுடைய நிலை என்றது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இவர் தன்னை தாழ்த்திக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பேசுறது தான். விட்டு கொடுக்கறது ஸ்ட்ராட்டஜியா அறிவார்ந்த விட்டு கொடுக்கல. நம்ம நீங்க வந்து பேச்சுவார்த்தையின் போது தான் தெரியும் விசிகாவினுடைய பலம் என்ன, எப்படி பேச்சுவார்த்தையினுடைய தன்மை என்பது பேச்சு அந்த அந்த சூழல் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சது சூழல் என்ன சொல்றேன் தெரிஞ்சது இல்ல, எந்த அளவுக்கு நாங்க வந்து ஃபைட் பண்ணணும்னு தெரிஞ்சது இல்ல, 3 தொகுதிகள் வாங்கணும் அப்படின்றதுல எவ்வளவு உறுதியா இருந்தது தெரிஞ்சது இல்ல. அப்போ திமுகவே ஒரு சூழல்ல மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வலி இருந்தது. நிர்பந்தம் நம்ம வந்து இவ்வளவு பிரஷர் பண்றோன்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. நம்ம என்ன சொல்றோம்னா திமுகவுக்கு, நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்றேன், திமுகவுக்கு எங்களை விட அதிகமான கடமையும் பொறுப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது. எங்களை காட்டிலும் அதுக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய என்ற எண்ணம் தேவை என்பது திமுக அதிகமா இருக்குது. இப்ப நாங்க வந்து அண்ணா விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகளுக்கோ இழப்பதற்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரிந்து கொண்டு செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்வார்கள் நம்புறீங்க, கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்போம். டிமாண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா டிமாண்ட் பண்ணுவோம். வலியுறுத்துவீங்களா? வலியுறுத்தும், டிமாண்ட் பண்ணுவோம். எப்பவுமே எங்களுடைய எண்ணம் என்பது நாங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்து 4 சீட்டு போதும் 2 சீட்டு போதும் என்பதில்லை. எங்களுடைய கட்சியை ஆரம்பித்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை அட்டைன் பண்ணணும்னா அதிகாரம் வேணும். நாங்க கொள்கையை ரீச் பண்ணணும். இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நம்ம 2 MP சீட் இருக்கு, குறைஞ்சபட்சம் 12 சீட்டு கொடுத்தாதான் கூட்டணி எல்லாம் வெளியே கிளம்புறேன். நாங்க அதாவது அதை வந்து இங்க பேச முடியாது. நான் வந்து ஊடகத்துல வந்து நேரடியாக பேச முடியாது. எங்க தலைவர் கூட இன்னைக்கு வந்து ஊடகத்துல பேச மாட்டாங்க. அதுக்கான சூழல், அதுக்கான தேவை வருகிற போது பேசுவோம். மக்களுக்கு தெரிய வேணாம்? மக்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். இப்போ கூட்டணி ஒரு கட்சி வந்து கூட்டணி, அதாவது தன்னுடைய வாக்கு வங்கி வலிமையை நிரூபிக்காமலே ஒரு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா எங்களுடைய கட்சி எந்த அளவிற்கு நம்பிக்கையை மக்களிடத்தில் பெற்றிருக்கிறது என்பது எங்களை காட்டிலும் திமுகவுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய தேவை என்ன என்பதை பற்றி திமுக எங்களை காட்டிலும் அவங்களுக்கு தெரியும். சரி, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், திமுக நன்றி விசுவாசம் இல்லை, தங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க இந்த கட்சிங்களில் நமக்கு உரிய சீட்டு கொடுக்கணுமே அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த நன்றி விசுவாசம் இல்லைன்னு புரிஞ்சுக்கவா? அது வந்து அப்படி ஒரு வேலை அவர்கள் கருதினால், நான் என்ன கேட்கறேன்னா, திமுக நான் திட்டினா கூட உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. இல்ல எனக்கு திமுக நீங்க அது உங்களுடைய கருத்து, அதுதான் ஏன் கருத்தை தான் நான் சொல்றேன். ஆமா, உங்க கருத்து. நீங்க வந்து என்ன விமர்சனம் திமுகவை பண்ணலாம், அதுல ஒண்ணு நாங்க வந்து யாரும் தடை. அதான் சொல்றேன், திமுக நன்றி விசுவாசம் இல்லைன்னு சொல்றேன் நானு. சரி, நன்றி விசுவாசம் இல்லைன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. நாளைக்கு அதிகார பிரச்சனையா பிழையா? பிரச்சனையும் பிழையாவும் மாறும். அது ஏன்னா அதிகாரத்தை இழந்தாங்கன்னா அவங்களுக்கு தானே ஆபத்து, அவங்களுக்கு தானே பிரச்சனையே வந்து சேரும். ஒரு ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே ஆபத்து இல்லை, அவங்களுக்கு மட்டுமே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மட்டுமே பாதிப்பு இல்லை, அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பாதிப்பு, தமிழக மக்களுக்கும் பாதிப்பு. அங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா இன்றைக்கு தலித்துகள் பிரச்சனைகள், தலித்துகளுக்கான அட்ராசிட்டிஸ் எவ்வளவு இருக்குதோ அதை விட பன்மடங்கு வந்து தலித் அட்ராசிட்டிஸ் வந்து பெருகும். கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் நடந்த தலித் கொடுமைகளை விட 5 வருஷம் திமுக ஆட்சியில் அதிகம்ன்றது ரிப்போர்ட் சொல்லக்கூடியது. அது உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதாவது தலித்துகள் மீதான வன்கொடுமை என்பது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் ஒன்றா தான் நடக்குது. இவங்க கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணுறாங்கன்ற ஒன்றா தான் நடக்குது, பெரும்பாலும் வந்து ஒன்றா தான் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் அப்படி தான் அது தொடர்ந்துட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு தான் காரணம். வெறுமனே ஆட்சி மட்டுமே காரணம்னு நீங்கள் பேச முடியாது. ஆட்சியில் இருப்பவர்கள் இங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது சட்டத்தை பயன்படுத்தி அந்த குற்றங்கள் அதிகமாக நடக்காமல் தடுப்பதும், குற்றங்கள் நடந்தால் அதை தண்டிப்பதும் என்பதுதான் அவங்களுடைய செயல்பாடாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு என்ன மாற்றம் தேவைன்னா வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமில்லை, இங்கே ஒரு சமூக மாற்றம் தேவைப்படுகிறது. இங்கே சமூக கட்டமைப்பு அப்படி இறுகி போய் கிடக்கிறது. அதை பற்றியான ஒரு டிஸ்கஷனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எந்த கட்சிகளும் தயாராக இல்லை என்பதை நான் சொல்றேன். சரி, அதாவது சாதியை பற்றியான ஒரு புரிதல், சாதியை பற்றியான ஒரு உரையாடல், அதற்கான பொது வெளியில பேசுறது, அதை பற்றிய ஏன் இந்த பாகுபாடுகள் பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதை எப்படி போக்க வேண்டும், ஊரும் சரியில்லாத கிராமத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றியான உரையாடல்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் இங்கே பேசுவது இல்லை. இப்போ
விசிகான்ற கட்சி, சிபிஎம், சிபிஐல நீங்கள் ரொம்ப நாளாக திமுக கூட இருக்கிறீங்க. இன்றைக்கி மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி உள்ளே வந்திருக்கு. நிறைய குட்டி குட்டி ஜாதி அமைப்புகள்லாம் உள்ளே வந்து திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த ஜாதி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது, ஒரு சீட் கொடுப்பாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போது திமுக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா ஒரு பெரிய கட்சியில் நிற்க முடியும். அப்போது உங்களுக்கே தெரியுதுல்ல, எப்படியும் சீட்டு குறைஞ்சதான் கொடுக்க போகிறாங்கன்ற மனநிலை வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே தெரியுதான்னு கேட்குறேன். எங்களுக்கு வந்து குறைச்சலா கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆமாம், கட்சிகள் உள்ளே வந்தால் அவங்க கட்சியில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பலம் எங்களை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் திமுகவுக்கு தெரியும். 15 சீட் வாங்க கொடுத்து அவன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு திரும்ப அவர்கள் சொல்கிறாரு. அதை 15ன்றது அவர் என்ன மனசில் வச்சு சொன்னார்னு நமக்கு தெரியல. அப்போ வந்து ஒரு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்க போகிறாங்க விசிகான்றது மக்கள் நம்புறாங்களோ? இன்னைக்கு இரட்டை இலக்கத்தில் தான் இரட்டை இலக்கத்தில் ஏற்கனவே திமுக கூட்டணியே வாங்கியிருக்கீங்க, அதிமுக கூட்டணியும் வாங்கியிருக்கிறோம். ஆகவே கடந்த முறை தேர்தல், அதுதான் வந்து சண்முகமும் சொல்றாரு, கடந்த முறை ஒரு தேவை இருந்தது, ஆகவே நாங்கள் குறைத்து கொண்டாலும் கூட பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த முறை நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நீங்க அதை தக்க வச்சுக்கணும். ஆகவே உங்களுக்கு கடமை இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது என்பதை உணர்ந்து நீங்கள் வந்து இதற்காக வந்து விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. திமுகன்ற கூட்டணி வெற்றி பெறணும், விசிகாவுடைய தேவை இருக்கு, அதை நம்ம மறுக்கல. ஆனா விசிகா வெளியே போயிட்டா திமுக தோத்துரும் அப்படின்றதுலாம் ஒரு போலியான பிம்பம். 2021 தேர்தலில் வெளிவந்த பிறகு மறுநாள் 2 நாளைக்கு பிறகு வந்து இந்துவில் வந்து ஒரு சர்வேல போட்டிருக்காங்க. அதற்கான விடைய எப்படி விசிகாவினுடைய தேவை என்ன என்பது, விசிகாவால் எப்படி திமுக கூட்டணி அந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்பதையும், தலித்துகள் எந்த அளவிற்கு அதற்காக வாக்களித்தார்கள் என்பதையும், சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு வாக்களித்தார்கள் என்பதையும் விவரமாக அந்த சர்வேல வந்து போட்டு. தலித்துகளும் சிறுபான்மை மக்களும் வாக்களிக்கிறாங்கன்னா விசிகா தான் காரணமா? விசிகா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை இஸ்லாமிய அமைப்புகள் இல்லையா? இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, இஸ்லாமியருடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறது. அதாவது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள், இஸ்லாமியர்களுக்கான அரசியல் கட்சிகள் இருக்குது, அதில் நம்ம வந்து இது மாறுபடல. ஆனால் அதை தாண்டி இஸ்லாமியருடைய மனதில் நெஞ்சமர நீங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு தலைவர் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும். அதுதானே கேட்கறேன் நான், விசிகா வெளியே போயிட்டா திமுக தோத்துருமா? விசிகா வெளியில போயிட்டா ஆமா கண்டிப்பாக வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். இல்ல, விசிகா என்பது ஒரு மையப்புள்ளியா இருக்குது, இன்னைக்கு ஒரு மைய அச்சாரமாக இருக்குது, இந்த கூட்டணிக்கான ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது, உந்து சக்தியாக இருக்கிறது. அதாவது இன்னும் சொல்ல போனா ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. நீங்க சொல்ற 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா இனிஷியேட் பண்ணதும் அவங்க தான். கடைசியில வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் அறிவிச்சது நீங்க தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளோ அவசியம் திமுக விசிகால நம்ம தோத்துருவோம் அப்படின்றது வந்து விசிகாவுக்கு வந்து தெரியுது திமுக தோத்தணும் அப்படின்றது. இந்த திமுக புரிஞ்சுக்கவே மாட்டுது, ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க விசிகாவை. அப்படி நாங்க இதுவரையில நினைக்கலையா? நாங்க நினைக்கல அது அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணணும் விசிகா அப்படின்னு நாங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைக்கலன்னா அவங்க பண்றாங்க. அவங்க ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சி வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ணும். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த உணர்வு? எங்களுக்கு அது மாதிரியான பேச்சுவார்த்தைக்கான அங்க வந்து எந்த சூழலும் இது வரைக்கும் நடக்கல. ஷீட் ஷேரிங்கை பத்தி பேச்சுவார்த்தை அதை பற்றி நடக்கல. அப்படி வந்தா தானே அதுக்கான எங்களுக்கு ஒரு உறுத்தல் வரும். அது மாதிரி பாத்துக்கலாம். அது வரும்போது அந்த ஒரு உறுத்தல் வந்து போன எம்பி எலெக்ஷன்ல வந்துச்சு. அப்புறம் நம்ம சமரசம் பண்ண அவங்க கூட இருந்துட்டோம். 26ல் வந்தாலுமே சமரசம் பண்ணு கூட தானே இருக்க போறோம். நாங்க வந்து ஒரு கூட்டணி அமைவது என்பது எதை பொறுத்ததுன்னா, ஒரு கட்சியுடைய நலனை பொறுத்தது, கூட்டணி நலனை பொறுத்தது, மக்கள் நலனை பொறுத்தது, மூணும் சேர்ந்து தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு தான் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும். அப்படியே 2021 ஒரு சூழல் இருந்தது, 2024 ஒரு சூழல் அரசியல் சூழல் இருந்தது, 2026 இன்னொரு அரசியல் சூழல் உருவாகலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எதை மனசுல வச்சு நாங்கள் கூட்டணியில் இருப்போம்? எங்களுடைய கட்சி நலன், கூட்டணி நலன், கூட்டணிக்கு நலனையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல மக்கள் நலன், மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுக்காம அந்த கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிதான் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற வழியா எங்களுடைய கூட்டணி தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6-7 ஆண்டுகள் ஒரு கூட்டணி அமைத்து வெற்றிகரமாக 3 பொது தேர்தல்கள், 2 உள்ளாட்சி தேர்தல்கள் அனைத்திலுமே வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியாக இருக்குது. மற்ற இந்தியாவில் வேற எந்த கூட்டணியும் அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து போயிட்டு சீட்டு வாங்குறோம்னு சொன்னா வெறும் சீட் ஷேரிங் இல்லை, அது எம்எல்ஏ ஷேரிங் மாதிரி, எம்பி ஷேரிங் மாதிரி. அது அந்த சீட்டு வாங்கினா எம்பி ஆகிறாங்க, சீட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆகிறாங்கன்ற ஒரு அந்த அளவிற்கு வலிமை பெற்றிருக்க ஒரு கூட்டணி. அந்த இடம் வந்து சீட்டு குத்தல ஒரு எம்எல்ஏ, சீட்டு குத்தல எம்பி எழுதி வச்சுங்க. அந்த அளவிற்கு வலிமையா மக்களிடத்துல போய் சேர்ந்துருக்குது. மக்கள் வந்து இதை நம்புறாங்க, மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. ஆகவேதான் வந்து மற்ற இடத்துல வந்து 25 சீட்டு வாங்குறோம். இப்போ 2016 கூட தான் வந்து மக்கள் நல கூட்டணியில் 25 சீட்டு. மக்கள் நல கூட்டணி அதுதான் சொல்றேன்.
அது அது வேறு, இது வேறு. ம். இப்ப இதுல நாங்க வந்து 15 சீட் வாங்குறோம்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு 15 எம்எல்ஏ தான். ஆமா. அப்படிதான் அப்புறம் அப்படிதான் வந்து டெப்டி அது சிஎம் உருவாகும். கேட்போம், டெப்டி சிஎம் கேட்போம். அது ஒரு சூழல் உருவாகும். அதாவது இதை வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. ம்ஹும். எப்பவுமே நீங்க சொல்ற அந்த கூட்டணி ஆட்சி என்பது, ஆட்சியில பங்கு என்பது, அதுக்கு காலம் அந்த காலம் தமிழ்நாட்டுல கனியில தலைவர் அதை நிறைய முறை கனியும். சொல்லிட்டாரு. கனியும். இல்ல, இது வரைக்கும் எப்படி கனியும்னு சொன்னா, கனிவுன்னு சொன்னா ஒரு கட்சி பலவீனம் அடைகிற போது அதுக்கான தேவை அங்க உருவாகும். அப்ப திமுக பலவீனப்படுத்த வேண்டிய ஏதாவது பொறுப்பு ஒரு விசிக கட்சி உங்களுக்கு தான் இருக்குது. ஏதாவது ஒரு கட்சி பலவீனம் அடைகிற போது அங்கே நான் வந்து ஜெனரலா சொல்றேன், திமுக அண்ணா திமுகன்னு சொல்லல, ஒரு கட்சி பலவீனம் அடைகிற போது திமுக ஒரு காலத்தில் பலவீனம் ஆகாது. இன்பநிதி அவர்களை கலைஞர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க தலைமுறை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. அதை விட்டுருவோம் நம்ம. இவங்க ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி எடுத்துட்டீங்கன்னாலும், ஒரு கட்சிக்கு பிறந்து அது வளர்ந்து பிறகு வந்து தேயும். அதுதான் வந்து இயற்கை நேதி. திமுக தேயிலையே, லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற தேதியில திமுக தேயிலையே. அப்படி அல்ல, எல்லா கட்சிகளுமே அப்படிதான். அதுக்கு இது இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுல மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு கட்சி.